ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்ரீ கிச்சன். கட்லா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம், வறுவல் பண்ண போகிறோம். கட்லா மீனை கட் பண்ணிவிட்டு நல்லா 3 டைம் அலசிட்டு நல்லா லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா உலசிட்டு 4வது டைம் வாஷ் பண்ணிக்கிறேங்க. வாஷ் பண்ணி கண்ணு தட்டில் எடுத்து வச்சுருங்க, தண்ணி வடியட்டும். வறுவலுக்கு புளி லைட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், லெமன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொப்பு, மல்லித்தழை கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், வெங்காயம், பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக அந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக நல்லா அரைச்சிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் மசாலா உதிராமல் இருக்கும். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை நல்லா பெசரி வச்சுருங்க. மீன் நல்லா 1 மணி நேரமாவது ஊறட்டும். மீன் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே மறுபடியும் நல்லா பெசரிட்டு மீன் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்படியே மசாலாவை நல்லா அப்படி ஒட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க. இருக்கிற மசாலா மீனில் படுற மாதிரியே எடுத்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவு வெந்து வந்த பிறகு தான் திருப்பணும், அப்படின்னா மீன் உடையும், அப்படின்னா மசாலா உதிர்ந்துடும். இந்த மாதிரி இரும்பு சட்டியில் நல்லா பழகின சட்டியில் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஒட்டாது. இந்த மாதிரி கனமான சட்டி இரும்பு சட்டிலாம் பண்ணிங்கன்னா எண்ணெயும் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினாலே போதும்.
ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயும் வைங்க, அப்புறம் சிம்மில் வச்சும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து வரும், கருகாது. பப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கி வரணும். கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி திருப்பி விடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க, சிம்மிலையும் வச்சு வேக விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.